இந்த மாதிரி ஏதோ கவர்மெண்ட்டில் கம்மி ரேட்டில் வர அரிசியோ இல்லை இலவசமாக வர இதோ தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவே இருக்குது அவங்க குடும்பத்துக்கு. அவங்களுக்கு இல்லை, அவங்களாம் வந்து சோறு பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க குடும்பத்தில் இவங்களை நம்பி இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதுக்கு சொல்ல வரேன். இல்லை இல்லை, எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் இருக்காங்க, மது பிரியர்கள். அது அப்புறம் குடிகாரர் சொன்ன அதை தப்பா, மது பிரியர்கள் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி குடிச்சிட்டு விடுறாங்கன்னா அங்கேயும் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆந்திரா போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், கோவா போயிருக்கேன், இந்த மாதிரி மற்ற மாநிலங்களும் போயிருக்கேன். அங்கேயும் குடிப்பழக்கம் இருக்குது, குடிக்கிறாங்க தான். இதே மாதிரி இருக்கிற நபர்களும் இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான நபர்களும் அங்கே இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது, நான் பார்த்துருக்குறேன். அது என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் அது சில பேர் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ மதுவுக்கு எப்படி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி பீடி சிகரெட்டு அப்புறம் அந்த பாக்கு போடுறது இதுக்கெல்லாம் வந்து அடிக்டே ஆகிடுறாங்க. சில 100-10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருப்பாங்க, இது பண்ணாதன்னா விட்டுருவாங்க. ஆனால் மீதி 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது முடியவே முடியல, அது பண்ணாமல் இருக்க முடியல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் துணிஞ்சு வந்து கடந்த ஆட்சியில் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பான்பரா குட்கா அந்த மாதிரி பாக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து தடை போட்டிருக்குது. பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதனால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாக்ல அப்படியும் மற்ற மாநிலங்கள் மூலயமா வந்து அதாவது பிளாக்ல விற்கிறாங்க, இல்லீகலாக விற்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 100 பேரில் ஒரு 40-30% வந்து திருந்திட்டாங்க உண்மையாகவே. இதில் வந்து ஒரு 50-60% வந்து பிளாக் லங்கேஜெல்லாம் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அரசு தான் வந்து இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சப்போஸ் அவர் நின்று ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு, ஒரு நல்ல ஒரு பவருக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட மக்களுக்காக இந்த விஷயத்த நீங்க முதல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எதுனா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டிகிரி வரைக்கும் வந்து இலவச கல்வி கொடுக்கணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இலவச கல்வி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதியும் வந்து தமிழகம் முழுக்கும் வந்து குக்கிராமமாக இருந்தாலும் இலவச மருத்துவ வசதி. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, நான் இருக்கிறது இப்போ அம்பத்தூரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பேஷண்ட் சீரியஸாக இருந்தால் கூட அவர் எங்கே தெரியல கூட்டிகிட்டு போகிறாங்க, கேஎம்சி, அதுதான் நியர்பை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரும். ஆனால் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ஆம்புலன்ஸ் அந்த டிராஃபிக்லேயும் அந்த ரோட்லையும் போகிறதுக்கு. அதுக்குள்ளே சீரியஸாக இருக்க பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன ஆகும் நீங்களே பார்த்துங்க. ஸோ அதனால் என்னோட வேண்டுகோள் என்னென்னா ஒரு நியர்பைலி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளவே இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளவே ஒரு பெரிய அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கண்டிப்பாக இருக்கணும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். கல்வி மருத்துவம் இது மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கான உணவு அவங்களுக்கான பணத்தை அவங்களே இது பண்ணிப்பாங்க. ஸோ மற்ற இலவசம்லாம் வந்து பெருசாக தேவையே கிடையாது. அந்த கல்விக்கான என்ன இலவசமோ அதையும் அரசு கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா புத்தகம் இப்போ சொல்கிற பாருங்க, இப்போல்லாம் வந்து 11th 12th வந்து அவங்களுக்கு கணினி அறிவு வந்துருச்சுன்னா அவங்க டிகிரிக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா அடுத்த இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், நம்ம ஜென்ரேஷன் வேறு இப்போ வந்து. ஸோ அதனால் வந்து ஒரு டேப் இல்லை லேப்டாப் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 11th 12thலேருந்தே கொடுத்து அவங்கள பழக்கினா அடுத்த ஜென்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா பெரிய ஜென்ரேஷனாகவே எதிர்பார்க்கலாம். இது என்னுடைய வேண்டுகோள். இலவச கல்வி சரி, நீங்க 1 லட்சம் படிக்கிறவங்களுக்கு எல்லா வீட்லையும் கெப்பாசிட்டி இருக்கு. அப்படின்ற மாதிரி நீங்க எதுக்கு அது மட்டும் இலவசமாக்கிறீங்க? எல்லாருமே நீங்க படிக்க வச்சுக்காங்க எல்லா வீட்லையும். ஏழையாக கூட பையனை கான்வென்ட்ல தான் சேர்க்கலாம், சிபிஐ தான் சேர்க்கலாம். சார் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அந்த வசதி கிடையாது. ஒரு பெயிண்டிங் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அந்த வசதி கிடையாது. ரோட்டு ஓரம் காய்கறி கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அந்த வசதி கிடையாது. ரோட்டு ஓரம் தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டில் அந்த வசதி கிடையாது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கொத்தனார் வேலை செய்வாங்க, அவங்க வீட்டில் அந்த வசதி கிடையாது. இவங்க பசங்களாம் எப்படி படிப்பாங்க? ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு 60,000 ஃபீஸு. அது இல்லைன்னா சேர்க்க முடியல. இவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த ஃபீஸ் கட்ட முடியும்? இவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, பெரிய வசதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க அதை மீறி யூனிஃபார்ம் எப்படி வாங்கி கொடுப்பாங்க? ஸோ அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயான எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணம் இருந்தும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு தரமான கல்வி இலவசமாக கொடுக்கணும் தான் நான் கேட்குறேன். இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு, தனிச்சு நின்னாரு, அதுக்கப்புறம் கூட்டணி போனாரு. ஸோ இந்த பேட்டர்ன்லயே விஜயம் வந்தா நல்லா இருக்குமா, இல்ல அவரு தனியா ஆரம்பிச்சு தனியா நின்னா மட்டும்தான் அவரு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு? இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
பெரிய மாசான 2 கட்சின்னு சொல்ல போனால் ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. உங்களுக்கே தெரியும், திமுக வந்து இது வரைக்கும் தனித்து நின்னதா சரித்திரமே கிடையாது. மாசான கட்சி ஒரு 5-6 முறை சிஎம் இருந்து கட்சியாக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுதான் இது ஒரு சரித்திரமே கிடையாது. ஏன்னா கூட்டணியா நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு டாக்டிக் இருந்துட்டு இருக்கு. அதிமுக வேணா அந்த ரிஸ்க்கை வந்து 2014 எடுத்தாங்க. 39 எம்பி தொகுதியிலையும் வந்து ரெட்டலையில் நின்னாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து அதிமுக எடுத்து வெற்றியும் கண்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக சைடில் அதை எடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா சில கூட்டணி வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து 2 ஓட்டாக தான் இருந்தது. ஒன்று ஏடிஎம்கு சைடு, இல்லை டிஎம்கு சைடுன்னு. இப்போ வந்து கொஞ்சம் ஓட்டு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நின்று போயிருக்கிறதுனால கூட்டணி பலம்ன்றது தான் வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக நிர்ணயிக்குது. அதனால் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா தனித்து நின்னார்னா அண்ணன் சீமானண்ணன் அவர்களோட ஸ்டோரி மாதிரி தான் ஆகிடுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம், சீமானண்ணன் வந்து ஒரு 2 எலெக்ஷனாக எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுட்டு இருக்காரு. அவரோட பேங்க் என்ன ஓட்டு பேங்க்னா ஒரு 10,000-12,000 ஓட்டு வாங்குறாரு ஒரு தொகுதிக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அதை தாண்டி மூவ் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 30 to 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் போடுவாங்க. அது தாண்டி இருக்கவங்க வந்து அவருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவரோட வழி என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. அவர் வந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ விஜய் சாரும் நின்னாரு, தனியாகவே நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கும் வரலாம். ஒரு 10,000 ஓட்டு வரலாம், 12,000 ஓட்டு வரலாம், அவங்க ரசிகர்கள் ஓட்டு, இல்லை மிடில் இருக்கக்கூடிய நடுநிலை மக்கள் சில பேர் போடலாம். இவ்வளோதான் வருமே தவிர அதிமுகவும் தனி ஓட்டிங் பவர் இருக்குது, திமுகவும் தனி ஓட்டிங் பவர் இருக்குது. அவங்களாம் வந்து விஜய்க்கு போடுவாங்களான்றது 99.9% சந்தேகம் தான். ஸோ அது தனித்து நிற்கிறத விட கூட்டணியாக போனால் மட்டும்தான் அவருக்கு பலன் கிடைக்கும். அடுத்து ஒரு இது, இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சினிமாவில் அறிமுகம் சொல்ல அவர் கூட நடிச்சு அவரை வந்து சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கான ஒரு உதவி பண்ணார். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மறைஞ்சு போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க கட்சியோட கூட்டணி நடத்தி அதாவது விஜயகாந்தோடைய கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் சொல்ல சினிமாவில் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு, இன்னைக்கு விஜய் அரசியல் ஆரம்பிச்சாரு, ஏன் எங்க கட்சி கூட கூட்டணி சேர்த்து இந்த கட்சியை தூக்கி விடக்கூடாது அப்படின்ற பரவலான ஒரு பேச்சு அடிப்படுது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட பார்வையில் செந்தூர பாண்டி படத்தில் வந்து விஜய் சார் நடிக்கும் போது 5வது படம் நடிக்கிற அவருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த அத்தனை படமும் ஃப்ளாப் தான். பெருசாக வந்து ஓடலை, பெரிய ஹிட் ஆகலை. அப்போ வந்து டைரக்டர் சந்திரசேகர் சார் தான் வந்து விஜயகாந்த் சார்கிட்ட பேசி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டா நான் செய்திகள் பார்த்தேன். அப்படி இருந்த விஜய் சார் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் சாரோட பையன் மிஸ்டர் மகன், அவர் பேர் வந்து சங்கு பாண்டியனுங்களா, சந்திர பாண்டியனா, அவர் வந்து ஒரு படம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நடித்தார், அது பெருசாக ஓடலை. அடுத்து 2வது ஒரு படம் இப்போ கஷ்டப்பட்ட ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. இவரோட டெத்து மறைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், என்னோட அடுத்த படத்தில் வந்து தம்பியை நான் நடிக்க போகிறேன், அவருக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்து அவர் ரீச் பண்ணி விட போகிறேன்னு ஒரு வாயில் வரலீங்களே, அவர் எப்படிங்க இவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவார்? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் வந்து ரசிகர்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணதான் நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது விஜய் சார். இல்லை அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணாரான்றதும் பெருசாக நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்களா கூட எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால சொல்ல வரேன், இப்போ விஜயகாந்த் சார் சப்போர்ட் பண்ணாருன்றது எல்லாரும் இவ்வளோ சொல்கிறீங்க, அவருக்கு பதில் என்ன பண்ணியிருக்காரு இது வரையும் விஜய் சார் யாரும் சொன்னீங்களா? இத்தனையும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் மறைவுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்மோஸ்ட் விஜயகாந்த் சார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே அவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அன்றைக்கி கூட போய்ட்டு ஏதோ ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதை கூட அவர் பண்ணல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் போனார். அதனால தான் அவங்க ரசிகர்கள் யாரும் வந்து அவர் மேலே செருப்பு வீசப்பட்டதா தகவல்கள் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் சார் வந்து தேமுதிகவுக்கு வந்து உதவி செய்வாரான்றது பெரிய கேள்வி தான், 200% கேள்விக்குரிய கேள்வி தான். அதுக்கு பதிலே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலின்னு, அப்படி கிடையாது. திரு எஸ். சந்திரசேகரன் இயக்குனர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட வெறித்தனமான ஆதரவாளர். அவர் நேரடியாக பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட போயிருக்காரு. அவர் வந்து 2011 வரைக்கும் தீவிரமான திமுககாரர் தான். அவர் 2011 காவலன் படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து அராமாட்டு ரேட்டு கேட்டாங்க, அடிமாட்டு விலை கேட்டாங்க. அதை அவங்க கொடுக்க முடியாதுன்றதுனால பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் அப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து அந்த காவலன் படத்தை அதிமுக தியேட்டர் ஓனர்கள் கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆயிருக்காது. அதனால தான் வந்து இவங்க ரெட்டாலிக்கு, அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக மாறினதே அங்கே தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவோட ஆதரவான விசுவாசி தான் அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தர் எப்படி கட்சி ஆரம்பிக்கணும்னு அதுதான் வந்து எல்லாருக்குமே பெரிய சந்தேகமாக இருக்குது. அதாவது கட்சி ஆரம்பிச்சிடலாம் யார் வேணாலும், அதான் சொன்னேன். காமெடி நடிகர் கருணா சார் கூட கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகிட்டாரு வச்சுக்கோங்களேன். பட் இவர் வந்து என்னன்னா ஒரு மாசான, அதாவது இவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பில் இறங்குறாரு.
கருணா சார் வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் 234 தொகுதியிலையும் இவரோட பெரும்பான்மையை காட்டியே ஆகணும். அது அப்படின்னுப்பட்ட நிர்பந்தத்தில் இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. சரி, விஜய் சாருக்கு ஓட்டு போடலாம், நல்லது செய்வாருன்னு நம்ம ஏதோ ஒரு பேச்சு சினிமாவில் பார்க்குற மாதிரி எதிர்பார்க்குறோம் வச்சுக்கோங்க. மற்ற தொகுதியில் சரி, இன்னொரு தொகுதியில் புஷி ஆனந்த் சார் நின்றுவார் வச்சுங்களேன். ஏன்னா விஜய் சாரோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாருமே அவர் தான். ஸோ அவர் நின்று மற்ற 232 தொகுதியில் யார் நிறுத்துவார்? அவங்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவாங்க? அதுதான் வந்து பெரிய கேள்வி. அதுதான் வந்து அவருக்கு பெரிய சவால். அங்கே தான் அவருடைய சர்க்கிள் ஆரம்பமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாவட்ட செயலாளருங்க இல்லை அவங்க கூடிய பகுதி செயலாளர் இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து சீட்டு கொடுப்பாரு. இல்லை வேறு யாராவது தொழிலதிபர் பணம் செலவு பண்ணுறவங்க கொடுப்பாங்க. மற்றபடி வேறு யாருக்கு எப்படி நின்று ஓட்டு வாங்குவாங்க? இதுதான் பெருத்த சந்தேகமே. ஸோ அதனால் வந்து பெரிய சர்க்கிளில் தான் முடியும்னு நான் தான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 80 to 85% சர்க்கிளில் தான் போய் முடியும் இந்த தமிழக வெற்றி கழகம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஜய் வந்து சினிமால இருக்கிறது நல்லா இருக்குமா இல்ல அரசியல் வர்றது நல்லா இருக்கும்? என்ன கேட்டால் இப்போ ரஜினி சார் எப்படி அரசியல் லைட்டாக ஒரு காலை வச்சு எடுத்தாரு. அப்புறம் முடிவு பண்ணிட்டாருப்பா, நம்ம கடைசி வரையும் சினிமா தான் பெஸ்ட்டு, இல்லைன்னா இதுவரையும் சம்பாதிச்செல்லாம் விட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி வந்துடும். அது க்ளீனாக அவர் தெரிஞ்சிட்டாரு. அதனால் இவரும் பார்த்தீங்கன்னா சினிமாவிலே இவருக்கு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது, நல்ல ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஷாருக் கான், சல்மான் கான் இவங்கெல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இவரும் ஒரு ட்ரெண்ட் எடுத்து போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். குடும்ப அரசியல்னு சொல்ல வரலங்க. இப்போது இவர் மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இவர் வராருன்னா இவர் வந்து எந்த விதத்தில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் வந்து எல்லாமே பிளாக் மார்க், ஒன்றுமே இல்லை. இவங்க அப்பா அம்மா கூட இப்போ ஒரு சோறு போடலன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் மார்க் தான் வந்திருக்கு. இவங்க அப்பாவே வந்து இவர் கூட இல்லை, இவர் சோறு போடல அப்படின்ற தகவல்கள் வெளியே வந்துருக்குது. உண்மைங்களா சொல்லுங்கள்? எல்லா சோசியல் மீடியாவிலும் எல்லாருமே பேசுகிறோம். அப்போ இவர் என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு யாருமே சொல்ல வரல. இவர் இந்த நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல வரல. இப்போ விஜயகாந்த் சார் எடுத்துக்கணும்னா அவர் பெரிய நல்லது. அவர் வந்து எல்லாருமே சோறு போட்டாருன்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது ரஜினி, கமல், விஜயகாந்த் சார்லாம் கூட பஸ்ஸில் போனாங்க. ஆனால் டான்ஸ் டீம் நீங்களாம் நான் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினீங்க, அதில் நீங்கள் போய் ஃப்ளைட்டில் போய் இறங்குங்கன்னு ஃப்ளைட்டில் அனுப்புனாரு. அந்த மாதிரி பெரிய மனசு உள்ளவர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நல்லதை சொல்கிறாங்க. ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டருக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் சொன்னார், அவரோட தியாகு சார் சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நல்லதை தான் விஜயகாந்த் சார் மேலே சொல்கிறாங்க. அவராலே செகண்ட் பிளேஸ் தான் வர முடிஞ்சுது. ஆனால் இவர் மேலே வந்து நல்லது யாரும் இதுவரையும் நான் சொல்லி கேள்வியே படலை. இவர் வந்து ஒரு 10 பேருக்கு அவரோட படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு கூட சொல்லி நான் கேள்விப்படல. அவர் கூட முடிச்சிடுறேன். அவர் கூட இருந்த ஃப்ரெண்டாக பத்ரி படத்தெல்லாம் ஃப்ரெண்டாக சில பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த அவர் கூடவே ஒரு காலேஜ் மேட்டுன்னு சொல்லிட்டுலாம் அவங்கள கூட இவர் வளர்த்து விடல. அவங்கள வளர்த்து உள்ள அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரசிகர்கள் ஏதாவது பண்ணியிருக்காரா? கிடையவே கிடையாது. இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பண்ணாரா? அதுவும் கிடையாது. இல்லை படத்தில் தான் சொல்லி ஒன்றும் செய்யலாம், அதுவும் கிடையாது. இவர் ரசிகர்களுக்கும் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். சினிமாவில் எம்ஜிஆர் மாதிரி இப்போ அஜித்தே சொல்ல போனால் நல்ல டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கட்டுமே. அதை சொல்லிக் கொடுக்காது இவர் எப்படி அரசியலில் வந்து நல்லது பண்ணுவார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்?